ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில ஷாஹித் ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த மாரல் வேல்யூ இருக்காது. பட் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற நினைக்கிறேன். புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஷாஹித் ட்ரோன்கள் விளையாட்டு காட்டுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லதான். பட் இருந்தாலும் இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. என்னன்னா ஜிரான் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜிரான் ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா, இந்த காமிகாசி ட்ரோன் கேமரா வச்சிருக்கு. அது பண்ணுது, இது பண்ணுதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இதுல புதுசா ஒரு எக்யூப்மெண்ட்ட வச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. உக்ரைன்லாம் வியந்து அப்படியே அரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது போல. போர்ட்டபிள் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல பாத்தீங்கன்னா, உள்ள வச்சு ஷாஹித் ட்ரோன்ல அனுப்பியிருக்காங்க. பயங்கரமான மாடிஃபிகேஷன். நல்லா டெக்னிக்கலா வேலை செய்யுது. பட் ஆனா காலம் ரொம்ப ஸ்லோவா இருக்குங்களே. இந்த மாதிரி ஒரே நாள்ல புடிச்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. அது போல செய்திகள் இருக்கு. பட் இருந்தாலும் அதுலயே பாத்தீங்கன்னா, ரஷ்யா தரப்புல இருக்கக்கூடிய ஆல்பா டீம், அமெரிக்காவோட டெல்டா டீம் பத்தி கமெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. நார்மலா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இனிஷியலா சைமல்டேனியஸா பண்ண இதே போல ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. பட் அது அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு கை கொடுக்கல. அதோட கம்பேரிசன் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரஷ்யாக்குள்ளேயே அதை பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம காலையில் நேரத்துல பண்ணோமுங்க. நம்ம 6 ஹெலிகாப்டர் போச்சுங்க. ஒரே ஹெலிகாப்டர் முன்னாடி சுட்டுட்டாங்க. அது கொஞ்சம் இதாயிடுச்சுங்க அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இது போல ஒரு ஆபரேஷன் சிமிலரா ட்ரை பண்ணாங்க ரஷ்யா தரப்புல. பட் அந்த டைம்ல கை கொடுக்கல. மேபி ஆல்பா டீம் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தானாங்க. இதெல்லாம் என்னங்க இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்லாத கண்ட்ரிக்குள்ள போய் இப்படி தூக்கிட்டு வரல ஒரு பெரிய மேட்டர் அப்படிங்கிற ஆல்பா டீம் தரப்புன்னு பேசிக்கிறாங்க. ஸோ இது இன்டர்னலா போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஈகரா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அது போல டிஸ்கஷன் ஆல்ரெடி அங்கே உள்ள அலறல் ஆரம்பிச்சிருக்குது. என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்களா அப்படிங்கிறது போல. பட் மெயினான விஷயத்துக்கு வரும். இன்னோவேஷன் அப்படிங்கிறதுல எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை. ஸோ ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல பாத்தீங்கன்னா ட்ரோன்ல வச்சு அனுப்பி விடுறாங்க. அது ஷாஹிட் ட்ரோன்கள் எந்த அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறத அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விமானங்கள் ஏதோ ஒன்று பறக்குது அப்படின்னா கண்டிப்பா ட்ரோன்கள் அதை டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல ரொம்ப சிக்கல். இப்போ நிறைய ட்ரோன்கள் போது அதை டவுன் பண்றதுக்கு விமானங்கள் வருதுன்னா அதை டவுன் பண்ணிடும் இந்த ட்ரோன்கள். ஸோ சிக்கல். ஸோ பல வகையான அப்கிரேடேஷனுக்கு பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல அட் த சேம் டைம் உக்ரைன் பாத்தீங்கன்னா 7 மணி நேரத்துக்குள்ள 253 ட்ரோன்கள் லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. கரண்டா 30 ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருக்கு நைட் நேரம். ஸோ கரண்டா பறந்துகிட்டு இருக்கு ரஷ்யாக்குள்ள. அதுவும் மாஸ்கோ ஒப்லாஸ்டுக்குள்ள எல்லாம் பல ட்ரோன்கள் போயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உக்ரைன் ஆன் ஃபயர். அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. வெனிசுவேலால மதுரோ அவர்களை செஞ்சுட்டீங்க. இப்ப அடுத்தது அமெரிக்காவோட ஆபரேஷன் எதுவா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள். இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு வழி இல்ல. சோ இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா எஸ்கலேஷன். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அடுத்த எஸ்கலேஷன் பெர்லின், ஜெர்மனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான நபர்கள் கரண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஹீட்டிங் ஃபெசிலிட்டி இல்லாம இந்த விண்டர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெர்மன் மக்கள். பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சபட்டாஜ் ஆக்டிவிட்டி யாரோ நாச வேலை செய்யும் கும்பல் செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. நானே இன்டெல் தகவல் சொல்றேன். ரஷ்யா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல காலங்காத்தால ரஷ்யா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஜெர்மனி தரப்பு அலறல்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ ஒரு பவர் சப்ளை கேஸ் இல்லை, முதல்ல வாங்கறதுக்கு வழி இல்லை, எல்லாம் தீர்ந்து போச்சு. கேட்டோம்னா தரமாட்டாங்க ரஷ்யா. ஸோ அதனால அதுவும் உக்ரைன் வாங்குறதுக்கு வழி இல்லாம பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப கேஸ் தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான் ஜெர்மனில. அதுக்கு இது இப்படி பண்றாங்க, சும்மா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. கேஸ் இல்லைங்க ஜெர்மனிக்கு அப்படிங்கிறது போல சில நபர்களோட சில அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. பட் என்ன நடக்க போகுன்னு பார்ப்போம். சார் கேபிட்டல்ல கேஸ் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த குளிர் நேரத்துல பிசினஸ்க்கு ஓடாது. மக்கள் வீட்டுல சும்மா இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹீட்டர் இல்லாம அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா பிளஞ்சுட் இன்டு டார்க்னஸ் அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த வின்டர் அப்படிங்கிறது போல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரி 8 வரைக்கும் டைம் ஆகுங்க. இது ரொம்ப பெரிய பவர் சப்ளையா இருக்கு. ரீஸ்டோர் பண்றதுக்கு 4 நாள் ஆகும். உக்ரைன்ல ஒரு இடத்துல அட்டாக் நடந்துச்சுன்னா ட்ரோன் யூஸ் பண்ணி வெடிகுண்டுகள் போட்டு மிசைல்களை ஏவி அங்க அழிச்சாங்க அப்படின்னா சில மணி நேரங்கள்ல கரண்ட் ரீஸ்டோர் ஆகுது. உக்ரைன்ல போர் இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி 4 நாள் ஆகுது. காரணம் என்ன? இங்க இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்க சப்ளை ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இப்ப இங்க தேவைப்படும்ல. இது போல நாச வேலை ஏதோ ஒரு பக்கத்துல நடந்துச்சுன்னா 10 நாள் 20 நாள் இவங்க கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா உக்ரைனுக்கு எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இங்க வீக்னஸ் தெரியுது. அங்க உக்ரைனை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு எல்லாம் அங்க போகுதுன்னா இங்க பேக்ல எல்லாம் வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம்.
இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட். எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அமெரிக்கா மாதிரி ஏதாவது ரஷ்யா செஞ்சாங்கன்னா நின்று விளையாடும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்றதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க நின்று செய்வாங்க. ரஷ்யாவை செய்வாங்க. அதை வேணா வேடிக்கை பார்க்கலாம். மற்றபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது இனிஷியல் டைம்ல இவர் பிரிகோஜினி அவர்கள் சொன்னதுதான் இப்ப எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. டேரிங்கான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கையாளாகல அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு பிரிகோஜினி அவர். அது போலதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூ போனாரு. அதுக்கப்புறம் அவரே போயிட்டாரு. இது போல பேசி இது போல விஷயங்கள்லாம் அங்க ரஷ்யாவில் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராடிக்டரி பண்ணா ஒரு கலவரத்தை உண்டாக்கிடும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் பயங்கர அப்செட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. மெயினான விஷயம், அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அடுத்து வந்துட்டாங்க. கியூபா, இந்த கியூபா இருக்காங்களே, வெனிசுவேலாவை காலனைஸ் பண்ணிட்டாங்க. இந்த வெனிசுவேலால யாரு வெனிசுவேலா கார்டு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, வெனிசுவேலா கியூபா ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்கதான் ஹியூஜ் ப்ராப்ளம். கியூபா கவர்மெண்ட் தான் ஹியூஜ் ப்ராப்ளம். இந்த ஹவானா இருக்காங்களே கேபிட்டல், அவங்க கியூபான்னு சொன்னா ஹவானான்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் இருக்காங்களே, வெனிசுவேலாவை முழுசும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மதுரோ ரெஜிமுக்கு முழு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, உளவு வேலை பார்க்கறது கம்ப்ளீட்டா கியூபாவோட ஸ்பெஷலிஸ்ட் தான். அடுத்த சான்ஸ் அப்படி ரீசன் பாருங்க, அடுத்தடுத்து கிடைச்சிருச்சு. அமெரிக்கர்களுக்கு ஒரு ரீசன் கிடைச்சாலே போதும். இப்போ நார்கோ டெரரிஸ்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து நாட்டை காலனைஸ் பண்ணி வெனிசுவேலாவை விடுதலை பண்ண வைக்கிறதுக்கா இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா. இப்ப கியூபா தானே மிக முக்கியமான காரணம். இப்ப கியூபால ஒரு ஆபரேஷனா அப்படின்ற கேள்விகள் வருது. அடுத்த வேவ் அங்கதானா அப்படின்ற கேள்வி வருது. அதாவது வெனிசுவேலன்ஸ் வந்து கார்டு பண்ணவே இல்லைங்க அதிபரை, அங்க இருக்கிற நபரை மதுரோவை கியூபா தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து மெயினான விஷயம் இல்லை. வெனிசுவேலானால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரன் பண்ண முடியாதுங்க. அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் சென்டராகவே இருக்க முடியாது. ஏன்னா ஈரானு, ரஷ்யா, சைனா, கியூபா, பல உளவுத்துறைகள், இஸ்புல்லா, இன்னும் சேர்த்துக்கலாம், ஐசிஸ், நிறைய பேர் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை, லிஸ்ட் அடுக்கிக்கலாம். இது போல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரக்கு தயாரிக்கிறது, அது பண்றது, இது பண்றது அப்படிங்கிறது போல வளரும். அதில் சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் வருது. ஏங்க நிறைய பேர் கேட்குறாங்க, இதுல ஒரு விஷயம் வந்து இன்டர்நேஷனல் கமிட்டியை அமைச்சு உண்மையாலுமே வெனிசுவேலால ட்ரக் டிராபிகிங் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலை இருக்கா, எங்க பண்றாங்க அப்படிங்கறது ஒரு அமைப்பு வச்சு விசாரணை பண்ண வேண்டியதுதானே அப்படிங்கிற சில அனலிஸ்டர் வந்து கேள்வி வருது. அதுக்கு செய்யற வாடிக்கை தானே, அதை முதல்ல பண்ணலாமல்ல அப்படிங்கிற கேள்விகள் வருது. என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா அதுக்கெல்லாம் பதில் வராது. முடிச்சுட்டு போயிட்டாங்க, போனதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றது? பட் இருந்தாலும் இப்போ ட்ரக் டிராபிகிங் அது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட பிரசன்ஸ் அங்க அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்குங்களே, ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், அந்த ஆயில் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க யாருக்குமே கிடைச்சிடக்கூடாது. அந்த ஆயில் இண்டஸ்ட்ரி மட்டும் பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கறதுல அமெரிக்கா தெளிவா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்த ஆயிலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறார், அக்யூஸ் பண்ணிக்கிறார். ஸோ அதனால லீகல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதோட மார்க்கோ ரூபியோ அவர்கள் இதுல ஒரு ஏபிசின்னு நினைக்கிறேன், மீடியால வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, அமெரிக்காக்கு என்ன லீகல் அத்தாரிட்டி இருக்குன்னு நீங்க வெனிசுவேலாவை ரன் பண்றதா ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரே, அதை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரே பேட்டர்ன் தாங்க, வெனிசுவேலால இது இருக்கு, அது இருக்கு, ட்ரக் டிராபிகிங் இருக்கு, இது இருக்கு, அந்த பேப்பர்ல இருக்கிறத அப்படியே அடிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. யார் எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பேட்டர்ல பதில் சொல்லணும் அப்படிங்கிறது போல நம்ம நார்கோ போட்டை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு இது பண்ணணும். அதுக்கப்புறம் படகுகள் மூலியம் வந்து பண்ண ஏற்றுமதி பண்றாங்க. அவங்ககிட்ட அதிகமான ஆயுதங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது போல மதுரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மத்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால நம்ம வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மார்க்கோ ரூபியோ அவர்கள் திருப்பி அவர் அதுவே கேள்வி திருப்பி கேட்டார் அவரு. அதெல்லாம் ஓகே, அமெரிக்காக்கு என்ன லீகல் அத்தாரிட்டி இருக்கு வெனிசுவேலாவை போய் நடத்துறதுக்கு அப்படிங்கிறதோட கேட்டாங்க. கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல ஆர்டர் வாங்கி தான் செஞ்சிருக்கோம். கோர்ட்ல இது போல நாட்டுக்குள்ள போதை மருந்து பண்ணாங்க, அது பத்தாதா உங்களுக்கு அப்படிங்கிற கேட்டா, பத்தாதுங்க, அது வேற நாடு, அதை போய் நீங்க ஆட்சி செய்ய முடியாது. செஞ்ச நபரை புடிச்சிட்டு வந்துட்டீங்க, அதை எப்படி நீங்க ஆட்சி செய்வீங்க, அது எந்த கோர்ட் வந்து கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி பல அனலிஸ்ட் இருந்து வருது. அது கேட்கல, கட் பண்ணிட்டாங்க, அது அவ்வளவுதான், அதெல்லாம் பதில் வராது.
பட் இருந்தாலும் இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் டிராபிக்கிங் அப்படிங்கிற ஒரு காரணம். அது ஈரான்ல அந்த ஆயுதம் இருக்கு, ஈராக்ல அந்த ஆயுதம் இருக்கு, வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சொல்றாங்க. வெனிசுவேலால வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னா எல்லாம் சிரிச்சுருவாங்க அப்படிங்கிறதுனால ஆப்போசிட்ல நிக்கிறவங்க ஆஹா ஆஹா அப்படின்னு கேட்கறதுக்கு போல சிரிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால இது போல செஞ்சுட்டாங்களா, ட்ரக் டிராபிக்கிங் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கும் இதே ஆப்ஷன் தான், இதுக்கும் இதே ஆப்ஷன் தான். அப்புறம் எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது போல ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்கள் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா த்ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெனிசுவேலாவோட அரசாங்கம், அதுவும் இல்லீகலான அரசாங்கம். மதுரா அவர்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடண்டா இருந்தக்கூடிய டெஸ்லி அவர்கள், ரோடிகியூஸ் அவர்கள், ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடண்டா இருந்தாங்க, இப்ப அதிபராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பவர் வந்துருக்காங்க, அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. மதுரா அவர்கள் கொடுத்த விலையை விட இவங்க அதிகமான விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மிரட்டல்கள் ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர்கள் வந்து டைரக்டான கொடூர பார்வை விழுந்திருக்கு. தவறான விஷயங்கள் செய்றீங்க, வெனிசுவேலாவோட துணை அதிபரா மாறி இருக்கிற நபர்கள் ரொம்ப தப்பு பண்றீங்க, சீக்கிரமா ட்ரம்ப் சொல்றதை கேட்டு நடந்தீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிரட்டல்கள் வந்து பார்த்தா திருப்பம் வெனிசுவேலாக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் நடுக்கம் காண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஸோ வெனிசுவேலாவோட ராணுவம், வெனிசுவேலாவோட அரசாங்கம் மதுரோ அவர்களுக்கு இன்னும் லாயலா இருந்துட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணல, ஏன்னா அது முடியாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. ஒன்ஸ் பெருமளவுல இந்த ஆட்சி கவிழ்ப்பு மட்டும் செய்ய முடியல, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வெளியே கவிழ்க்க முடியல இன்னும் சில நாட்களுக்குள்ள அப்படின்னா ஓகே, நீண்ட நாளுக்கான போர் நடக்க போது, அமெரிக்கா சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல. நான் பார்ப்போம் சில நாட்கள் தான். வெனிசுவேலா கிட்ட ஓவர் ஹோப் வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள் தரப்புல இருந்து இருக்கு. அந்த ஹோப்பை மட்டும் அவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இங்க காலை வச்சுட்டாங்க, புதகுழியில காலை வச்சுட்டாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல. அது புதகுழியா இல்ல என்ன ஏதுங்க தெரியல, அது சுரங்கமா அப்படிங்கிறது தெரியல. போய் பத்திரமா இருந்து அமெரிக்கா சேஃப் ஆக போறாங்களா இல்ல மாட்டிக்க போறாங்களா அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா அவங்க அவங்க ஆட்சியை மட்டும் கலைக்க முடியலன்னா கண்டிப்பா அமெரிக்கா மாட்டிட்டாங்க. ஏன்னா அப்படின்னா இந்த ஆர்மி தரப்புல இருந்து, இப்ப வெனிசுவேலோட ஆர்மி தரப்புல இருந்து கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. கண்டாம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்க நாட்டோட லெஜிட்டிமேட் தலைவரான அதிபரான மதுரோ அவர்களை நீங்க கடத்திட்டு போயிட்டீங்க, அது ரொம்பவுமே தப்பு அப்படிங்கிறதுல கண்டனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா பதவியில இருக்கக்கூடிய வெனிசுவேலன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துருச்சு. இதுதான் மெயினான விஷயம். அங்க இருக்கக்கூடிய ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா ரீபொசிஷன் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரோ அவர்களோட செக்யூரிட்டி டீடைல்ஸ் எல்லாம் வந்து பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல நபர்களை வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து பேசியிருக்காரு, மீடியாவில் திரும்பி வந்து பேசியிருக்கிறாரு. சில வீடியோஸ் எல்லாம் வருது, நான் அதுல பர்ஃபெக்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சு காட்டுறேன். நிறைய வீடியோஸ் வருது, வீடியோ ஒன்று கூட சைடில் லோட் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு, ஹெவியா கன்ஃபிளிக்ட் போயிருக்கு, பல நபர்களை கொடூரமா கொண்டிருக்காங்க, சிவிலியன்ஸை கூட கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு வந்துகிட்டு இருக்கு செய்திகள். அது மட்டும் இல்லாம உலகமே கையால அலர்ட்ல இருந்துக்குங்க. ஏன்னா வெனிசுவேலாக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கும் இந்த உலகத்துல அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல்கள் வெனிசுவேலா கொடுத்துருக்காங்க. அதாவது லிட்ரலா SOS கொடுக்க போறாங்க வெனிசுவேலா. அமெரிக்கா ஸ்டெப்பின் ஆகுங்க அப்படிங்கிறதுக்காக வெனிசுவேலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் SOS கொடுத்துட்டு இவங்க கொரில்லா வார்ஃபேர், உக்ரைன் மாதிரி பண்றதுக்கு ஆள் இல்லை இவங்க, அதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு. இவங்க நாட்டுக்குள்ள இல்லாம நாட்டை விட்டு வெளியே ஒரு சின்ன குண்டை கூட சுற்றக்கூடாது அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க. அவங்க நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற வெனிசுவேலா ரெடியா இருக்காங்க. கொரில்லா வார்ஃபேர் தான், வியட்நாம்ல எப்படியோ அப்படித்தான் லிட்டரலா இருக்க போது. அதுல ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வரலாறு, இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. ஆனா வெனிசுவேலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட் அண்ட் ஃபிகரா இருந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அமெரிக்கானால அப்படிங்கிற மாற்று கருத்துல. கொரில்லா வார்ஃபேர்ல மட்டும் இறங்கிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. இது முடிவெடுக்க போகுது. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்துரும். அமெரிக்காவோட சரிவா வீழ்ச்சியா இல்ல வளர்ச்சியா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்ல முடிவு வந்துடும் அப்படிங்கிற மாற்று கட்டல. ஆனா மெத்வதே அவர்களோட போஸ்ட் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது அவர் நிறைய விஷயம் சொல்லிக்கிறாரு. இதுல மெயினான விஷயம் அப்படின்னா ட்ரம்ப் டீம் கிளியரா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க, வெனிசுவேலால இருக்கக்கூடிய ஆயில் தான் வேணும் அப்படிங்கிறது போல. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வெனிசுவேலாவை ரிமோட்டா அவங்களால ஆள முடியுமாங்கிறது ஒரு மிக பெரும் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லாவ்ரோ அவர்கள் டைரக்டா வைஸ் பிரசிடன்ட் கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அதிபரா இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஜிக்லிஷ் அவர்கள், பேர் கொஞ்சம் எனக்கு கரெக்டா வரல, வெனிசுவேலாவோட தற்போதைய அதிபரா இருக்கிறாங்க இல்லையா, ஆக்டிங் அதிபர், ஸோ அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம்
எந்த மாதிரி இங்க பில்டப் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேர கிரீன்லாண்டுக்கு கத்தி எடுத்து நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வி ரியலி நீட் கிரீன்லாண்ட். எந்த டவுட்டும் கிடையாது அதை பத்தி. ரஷ்யாவோட கப்பல், சீனாவோட கப்பல் சுத்தி இருக்கு. நம்மளோட டிஃபென்ஸ்க்காக கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ட்ரம்ப் திருப்பி சொல்லிக்கிறார். ஸோ அடுத்தது கிரீன்லாண்டு தான். மேப் போட்டு காமிச்சிட்டாங்க. இங்க எப்படி முடிஞ்சோ அங்க டென்மார்க் அடுத்த பீதி பேதியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அவங்க வேற வந்து பண்ணா ரஷ்யாக்கு எகேன்ஸ்டா பலவேறு விஷயங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்களே, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை வந்து தெற்கு லெபனான்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நார்மல் எஸ்கலேஷன் தான் ரெகுலரா செய்யக்கூடிய வேலைகள். லெபனான்ல இருக்கக்கூடிய அல்மர்சா அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா காசாக்குள்ள திருப்பி துப்பாக்கி சூடுகள்லாம் நடந்திருக்கு. சில நபர்கள் இறந்திருக்காங்க. வாடிக்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. உயிரிழப்புகளோட கவுண்ட் எப்போ பாரும் கொடுத்துட்டு இருக்காங்க காசால. அது என்னதான் பிரச்சனை சீஸ் ஃபயர்னாலும் அது இன்னும் அப்படி இல்ல. சண்டைகள் நடந்துட்டா இருக்கு. துப்பாக்கி சூடுகள், அதாவது ஹமாஸ் தரப்புல இல்ல, இஸ்ரேல் தரப்பும் துப்பாக்கி சூடுகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பாதுகாப்புக்காக அப்படிங்கிற செய்திகள் வந்து. அடுத்து அப்படியே நம்ம ஈரான் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்க நாட்டுல கலவரம் உண்டு பண்ண யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு போரும் நடக்காது. இந்த 12 நாள் போர்ல அவங்களோட தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யறதுக்காக இப்ப திரும்ப வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு ஈரானோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இருப்பார் இல்லையா, மசோவ்ரி அவர். ஸோ அவரு தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பி பெலிஸ்டிக் மிசைல் எக்ஸைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சில பகுதிகள் இது போல பெலிஸ்டிக் மிசைல் எக்ஸைஸ் வந்து பண்ண ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ப்ரொட்டஸ்டும் ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்கு. ப்ரொட்டஸ்டர்ஸ் இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க. பட் ஆனால் ப்ரொட்டஸ்டர்ஸ் இல்ல, ரயாட்டர்ஸ் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா பார்க்க முடியுது அவங்ககிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கு, குண்டுகள்லாம் இருக்கு. அதுவும் சில ப்ரொட்டஸ்டர்ஸ் ஹெவியா இருக்கும்போது குண்டு வெடிக்கிற மாதிரியான சத்தங்களை வச்சு ஏமாத்தி அனுப்பிடுறாங்க அப்படிங்கிறத பல்வேறு செய்திகள். இதுல பாதிக்கு மேல பொய் அப்படிங்கலாம் மாற்றுக்கட்டே இல்லை. பட் அங்கே ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அது ரயாட் நடக்குது. ஸோ ஈரானும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்ணா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஈரான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதியில இருக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல. ஒன்ஸ் ஈரான் போச்சு அப்படின்னா வேர்ல்டு வார் 3ல, வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 எல்லா டைமும், அதுவும் இதே வெனிசுலா கூட நியாயமா பேசுறாங்க, இதெல்லாம் ஓகே. வேர்ல்டு வார் 2ல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க மேற்கு நாடுகள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சதுக்கு ஒரு அருமையான காரணம் சொன்னாங்க. ஜெர்மனி வந்து பிடிச்சுக்குவாங்க ஈரானை, அதனால நாங்க பிடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க. அதை விட அதை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வரலாறு பார்த்தவங்களுக்கு தெரியும் ஈரான் எப்பேற்பட்ட இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட்னு. முடிஞ்சிச்சுன்னா காலனைஸ் ஆக எல்லாம் ரெடி ஆயிருக்குப்பா, அவ்வளவுதான். ஈரான் முடிஞ்சதுன்னா முடிஞ்சு, எல்லாரும் காலனைஸ் ஆகிக்க வேண்டியதுதான், வேற வழியா கிடையாது. ரஷ்யா முடிஞ்சது, ரஷ்யாவோட சவுத் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருக்கு. ஈரான் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் ஸ்டேபிளா இருக்க போறாங்களா, இல்ல இந்த உலகம் காலனைசேஷனை திருப்பியும் பார்க்க போகுதா, ஹிஸ்டரி ரிப்பீட் ஆக போகுதா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பை நான் முடிச்சுக்கலாம். இந்த பை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.